தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்குவோம். நல்வழி காட்டும் குருவை அடைவோம். குரு காட்டும் வழியை மதிப்போம். குரு காட்டிய நெறியை கடைபிடிப்போம். குருவின் துணையால் அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ மகர்ஷிகளின் அருள் சக்தியை பெறுவோம். குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம். குருவின் துணையால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா. குருதேவா. இப்போ அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அவனின்று வெளிப்பட்ட அரும்பெரும் சக்தியினை கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி உயிரின் நினைவினை அகசின் வாழ்ந்த காலத்திற்கு அழைத்து சென்று அவனின்று வெளிவந்த அரும்பெரும் சக்தியை இப்போது ஏங்கி தியானி. கண்ணை மூடி பூர்வ மத்தியில் உயிருடன் ஒன்றி உயிரான ஈசனிடம் வேண்டும். அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற நினைவினை கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி உயிருடன் இணைந்து திரு அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஏங்கி தியானி. வரும் இருளை அடக்கினான். அவன் பெற்ற அருமணம் நமக்குள் அரும்பெரும் சக்தியாக இப்போது உங்களில் படர்வதை நீங்கள் மனத்தால் அறியலாம். அவன் பெற்ற பேரருளை கொண்டான அரும்பெரும் சக்தியான பல கோடி தாவர இனங்களை அவனுக்குள் நுகர்ந்து அரும்பெரும் சக்தியாக அவனை உருவாக்கிய அரும்பெரும் சக்தியான அந்த மனம் நீங்கள் அறியலாம். இவை அனைத்தும் உங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெறும். உணர்வினை உங்களில் தெளிந்த நிலை கொண்டு உணரலாம். அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி பூர்வ மத்தியில் ஈசன் என்ற நிலையில் நினைவிற்கொண்டு ஏங்கி தியானி. ஒரு நிமிடம். இப்போது பெண்கள் தங்கள் கணவருக்கு அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி கணவரின் உடல் முழுதும் படர்ந்து அவர் இரத்த நாணங்களில் கலந்து அவர் உடலுள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி கணவருக்கு அருள் சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கு. ஆண்கள் அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி தங்கள் மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து இரத்த நாணங்களில் கலந்து மனைவியின் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அகஸ்யமா மகர்ஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. இப்போது உங்கள் இரு உயிரும் ஒன்றென இணையும். உங்கள் இருமனமும் ஒன்றென இணையும். உங்கள் இரு உணர்வும் ஒன்றென இணையும்.
பேரொளி பெறும் அருள்வழியை உங்களில் உருவாகும். அகசியன் துருவனாக்கி அவன் வாழ்வில் திருமணமாக்கி இருமணம் ஒன்றென இணைந்து இரு உயிரும் ஒன்றென இணைந்து இரு உணர்வும் ஒன்றென இணைந்து பேரருள் பெற்று பேரொளி வெறும் சக்தியை அவருக்குள் உருவாக்கிய அந்த அரும்பெரும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்பெரும் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் ஒன்றி துருவ மகிழ்ச்சி அவர்கள் கணவனும் மனைவியும் பெற்ற அந்த பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உணர்வின் நினைவினை துருவ மகிழ்ச்சி வாழ்ந்த காலங்களில் அவர்கள் கணவனும் மனைவியும் இரு உணர்வும் ஒன்று இரு உயிரும் ஒன்று அவருள் விளைந்த பேரருளை நாமும் நுகர வேண்டுமென்று ஏங்கி தியானி. அவரில் பெற்ற பேரருள் உங்களில் மனம் மகிழும் உணர்வு ஒளிவட்டமாக உங்கள் புருவ மத்தியில் அந்த பேரொழியின் உணர்வுகள் உங்களில் உணரலாம். புருவ மத்தியில் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்தி கண்ணின் நினைவினை உங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊட்டுங்கள், உணர்வினை ஊட்டுங்கள். உங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்களும் உங்கள் உடலுள்ள ஜீவணுக்கள் கண்ணால் நீங்கள் ஊற்றிய உணர்வு ஏறுகின்ற உணர்வின் மகிழ்ச்சியுடன் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் உடலிலே உருவரும் சக்தியை நீங்கள் உணரலாம். துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உணர்வினை துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ மகிழ்ச்சியின் பேரறிவின் ஒளி உங்கள் புருவ மத்தியில் அதனின் உணர்வின் உணர்ச்சியின் ஒளியை நீங்கள் காணலாம். அகக்கண்ணாக உங்களில் இருக்கும் உயிரான ஈசனின் நீங்கள் நுகரும் உணர்வுகள் பேரருள் என்ற பேரொளி என்ற உணர்வினை பெரும் உணர்வினை உங்கள் புருவ மத்தியில் காணலாம். அகக்கண் கொண்டு இருமனமும் ஒன்றிடச் செய்யுங்கள். ஆண்கள் துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து மனைவியின் இரத்த நாணங்களில் கலந்து மனைவியின் உடல் உள்ள ஜீவாணுக்கள் ஜீவான்மாக்கள் துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். இவ்வழி தியானித்துக் கொண்டிருக்கும் போது கனவின் உடலுண்டு ஆன்மா பிரிந்தாலும் அவரின் உணர்வு உங்கள் உடலிலே உண்டு. மனைவி உடலை விட்டு பிரிந்தாலும் அவருடைய உணர்வுகள் உங்கள் உடலிலே உண்டு. அந்த உணர்வின் துணை கொண்டு கனவின் உணர்வுகள் அருளி பெற வேண்டும் என்று ஏங்கினால் உங்கள் இருமனமும் ஒன்றென இணைந்து உணர்வினை ஒளியாக மாற்றும் சக்தி வருகின்றது. ஆக இவ்வாறே உங்களுடன் அவரின் உணர்வு ஒன்றே வாழ்கின்றது. அவரை உடலை விட்டு பிறந்தாலும் அந்த உணர்வின் தன்மை இணைத்தால் அவர் ஆன்மா என்றும் உங்களுடன் இணைந்து ஒளியின் உணர்வாக பெறும் தகுதியை பெறும். துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பேரருள் குழந்தைகள் தங்கள் தாய் தந்தை பெற வேண்டும் என்று ஏங்கி தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்கள் இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அந்த பேரருளை பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. அவர்கள் பெறும் அரும்பெரும் சக்தியை அவர் கருவிலே உருவான உங்கள் உடல் அவர்கள் பெற அவர் உடலிருந்து வரும் உணர்வினை நீங்களும் நகர்ந்து உங்களுக்குள் அந்த அரும்பெரும் சக்தியை உருவாக்க இது உதவும். துருவ மகிழ்ச்சிகளின் பேரருள் உங்கள் உடலுக்குள் பரவுவதும் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் அது நுகர்வதும் அந்த அணுக்கள் உங்களுக்குள் மகிழ்ச்சியும் உணர்ச்சி உங்கள் உடலிலே பேரானந்தத்தை ஊற்றும் பெரும் மகிழ்ச்சியின் உணர்வாக நீங்கள் உணரலாம். உங்கள் உடலில் உங்கள் உடலின் முன் இருக்கும் ஆன்மாவில் அப்பெரும் சக்தி சுழன்று கொண்டிருப்பதை நீங்கள் நுகரும் போது அவ்வுணர்ச்சியின் தன்மையும் உங்கள் உடலில் அருள் வட்டம் சுழன்று கொண்டிருப்பதை உணரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும்
நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உயிரின் நினைவு துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பால் இணைந்து அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி முக்கண் என்ற உணர்வினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வெளிப்படும் பேரருளை நாமும் நுகர்வோம். பேரருள் பேரொழியை நாம் நுகர்வோம். இப்போது புருவ மத்தியில் பேரருள் பேரொழியாக மாறும் உயிருடன் ஒன்றி உணர்வினை பேரருளையும் பேரொழியும் நீங்கள் காணலாம் அகக்கண் கொண்டு. நட்சத்திரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் உணர்வினை நீங்கள் இப்போது அகக்கண்ணால் பார்க்கலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அகக்கண்ணால் நீங்கள் இப்போது பார்க்கலாம். நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்தி உடலுள்ள ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் வேண்டி கண்ணின் நினைவே உங்கள் உடலுள்ள ஜீவ அணுக்களில் பாய்ச்சி அந்த பேரருள் பேரொளி உங்கள் உடலுள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் உங்கள் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெறும் அந்த உணர்வின் மனம் வெளிவரும்போது உங்கள் உடல் முழுதும் ஒரு பாதுகாப்பு கவசம் போன்று பேரருளின் ஒளிவட்டம் காணும். தீமைகள் உங்கள் ஆன்மாக்குள் புகாது பாதுகாக்கும் உணர்வின் சக்தியாக அமையும். அதை உங்கள் உடல் முழுதும் ஒளிவட்டம் இருப்பதை அகக்கண்ணால் இப்போது நீங்கள் உணரலாம், பார்க்கலாம். இப்போது உங்கள் உடலை ஒளிமயமாக காட்சி தரும்.
நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தும். அதனின்று வெளிப்படும் பேரருளையும் பேரொழியும் தர வேண்டும் என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பேரருளும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி தங்கள் கணவர் உடல் முழுதும் படர்ந்து, கணவர் இரத்த நாணங்களில் படர்ந்து, கணவர் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று உணர்வினை செலுத்தி பேரருள் பெற வேண்டும் என்று, கணவன் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தங்கள் மனைவி உடல் முழுதும் படர்ந்து, தங்கள் மனைவியின் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் அனைத்தும் இரத்த நாணங்களில் படர்ந்து, உடல் முழுதும் படர்ந்து, மனைவியின் உடல் முழுதும் படர்ந்து, மனைவியின் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று இரு உணர்வும் ஒன்றி, இரு உயிரும் ஒன்றி, இருமனமும் ஒன்றி பேரொளி என்ற உணர்வினை நீங்கள் உருவாக்கும். உங்கள் உடல் அணுக்களை அனைத்தும் பேரொளி பெறும் அணுக்களாக கருவாக உருவாக்கும். தங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து, எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் பேரருள் பெற பரவும் பேரருள் என்றும் எங்களுக்குள் எங்கள் அணுதண்டை பாய்ச்சி எங்கள் வாழ்வில் பொருள் அறியும் திறன் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நினைவை உயிருடன் ஒன்றி நினைவினை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து ஏங்கி தியானி. இப்போது சப்தரிஷி மண்டலங்களின் அருங்காட்சி நீங்கள் காணலாம் மனக்கண்ணால். சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி உயிரின் துணை கொண்டு சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இயங்கி பெறும். எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து, எங்கள் உடல் முழுதும் படர்ந்து, எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவான்மாக்களும் ஜீவணுக்களும் பெற வேண்டும் என்று உணர்வினை செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஊட்டுங்கள். உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்கள் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றி சப்தரிஷி மண்டலங்களுடன் இணைந்து இயங்கி தியானி. நாம் இதற்கு முந்தி உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களை சப்தரிஷி மண்டலுடன் இடையே செய்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்த பின்
சப்தரிஷி மண்டலத்துடன் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருப்பதை இப்போது அகக்கண்ணால் உணரலாம். அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளிவட்டத்தில் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை அகக்கண்ணால் பார்க்கலாம்.